விடை வேண்டி தேவர் மேதினியில் தான் போக படை வீரரான பச்சை மால் தான் எழுந்து ஆதி கையிலை அரணிடத்தில் வந்திருந்து சோதிமணிநாதன் சொல்லுவாரம்மானை வானநர பாலனென்ற மாபாவி கஞ்சனினால் நாணமது கெட்டோமென்றே நாடியே தேவரெல்லாம் பூமாதேவி முதலாய் போருக்க மிக கூடாமல் ஆமாரியே ஆதி முறையமென்றார் முறையாம் பொறுக்காமல் மூடுகி இங்கு வந்தேன் என்று மறைவேத மாமணியோ மகிழ்ந்துரைத்தாரம்மானை அது கேட்டு ஈசர் அச்சுதருக்கு எதுரைப்பார் இது நான் மிக கேட்டு இருக்குது காணியும் முறையாம் ஆனதால் கஞ்சன் அவனை மோதல் கொள்ளவே ஏனமது வாருமென்று எடுத்துரைத்தார் ஈஸ்வரரும் பாருமென்று ஈசர் பச்சை மாலோடுரைக்க ஆறுமிகவாம் அச்சுதரும் எதுரைப்பார் மேருதனில் முன்னாள் வியாசர் மொழிந்தபடி பாரு பாரத முதலாய் பாரத போர்தான் வரையும் நாராயணராய் நாட்டில் மீக பிறந்து வீரான வார்த்தனுக்கு மிகுதேரை ஓட்டிவித்து சத்தவீலமுள்ள சராசந்தன் தான் வரையும் மற்றவனோடாறு வலிய வளரக்கரையும் கொல்ல வகை கூறி குறுநிலையை தான் உரைத்து வெல்ல பிறப்பாரேன வியாசர் மொழிந்தபடி அல்லாமல் வில்லும் ஆனதை வேரோகிணியும் நல்ல மகவான நாராயணர் நமக்கு மகவாயோதிப்பேன் என்று மகாவரனார் சொன்னபடி தவமாக இருந்து தவிக்கிறாள் தேவகியும் இப்படியே உள்ள எழுத்தின்படியாலே அப்படியே என்னை அனுப்பும் என்றாரம்மானை முன்னே வியாசர் மொழிந்தபடி முறைநூல் தவறி போகாமல் தன்னை மதலை என எடுக்க தவமாயிருந்த தெய்வகிக்கு சொன்ன மொழியும் தவறாமல் துயராமரவே தேவருக்கும் என்னை பிறவி செய்தனுப்போம் இரவாதிருக்கும் பெருமானே. இங்கே கண்ணனை பற்றி பயங்கரமா, அதாவது மகாவிஷ்ணுவிடம் வேண்டுவது என்பது எப்படி அப்படின்றத இங்கே அழகா எழுதுறேன். உச்சி சுழியே நான் நிறைய 2-3 தாங்கல்ல நான் பார்த்துருக்கேன்.
இந்த பாடலை பாடி அப்படியே அங்க அந்த மக்கள வந்து அப்படியே கவரப் பண்றத நான் பார்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப முக்கியமானது. யார் உச்சிச்சுளியே உச்சிச்சுளியேன்னா யாரு? உச்சிச்சுளியே உம்மென்று எழுத்தோனே யாரு? யாரு? அகரம், உகரம், மகரம் யாரு? ஓம் என்றது யாரு? அதாவது எவ்வளவு மோசமா உங்களுக்கு அந்த தத்துவங்களை கொண்டு போக முடியுமோ, அவ்வளவு மோசமாக இந்த மக்கள் தத்துவத்த கொண்டு போயிட்டாங்க. நான் நெறைய பார்த்துருக்கிறேன். உச்சிச்சுளியே உம்மென்றெழுத்தோனே, அச்சச்சுளியே அம்மென்றெழுத்தோனே, அஞ்செழுத்தும் மூன்றெழுத்தும் ஆதியாய் ஒன்றெழுத்தும் நெஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் நீயாகி நின்றோனே, எண்ணொரு அது லேசா தப்பா படிச்சுட்டேன் பார்த்துங்க. எண்ணொரு 12 இவ்வே நடுவாக ஒன்னெழுத்தாகி நின்ற உடைய பெருமானே, தண்டரளத் தூணாகி தருவைந்து பேராகி மண்டலத்தூரலுமாய் மாயமுமாய் நின்றோனே, போக்குவரத்து புகுந்திரண்டு கால்ரி. அதாவது இதெல்லாம் ஃபுல்லாவே மனிதனுடைய தத்துவம். இந்த மனித உடலின் தத்துவம், வேற எதுவுமே இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த என்று எழுத்தோனேன்னா ஓம்காரம். அந்த ஓம் என்பது வந்தால் இந்த ஓம் அந்த என்ற அந்த ஓசையில் தான் எல்லாமே கிடைக்கின்றது நமக்கு. எப்பொழுது அந்த நமக்கு பின்னாடி அது வர நமக்கு பார்ப்போம். அந்த ஓம் என்ற அந்த என்ற அந்த ஓசையிலிருந்து தான் அந்த புல்லாகிய புழுவாகிய அந்த சிவபெருமானிடம் அந்த மனமாகிய மகாவிஷ்ணுவை அங்கே செல்லுகின்றார். ஆதி நாராயணன் என்பவர் எப்படி சொல்லுகின்றார்? அந்த ஓம் என்ற அந்த 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 மந்திரத்தின் ஓசையினால் தான் அந்த வித்து அங்கே வருகின்றது. எல்லாமே அந்த ஓசையிலிருந்து தான் வருகின்றது. நமக்கும் அந்த ஓசையிலிருந்து தான் அந்த பரிணாமம் கிடைக்கின்றது. அதுதான் நம்ம வந்து என்ன செய்ய ஓசை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம மந்திரமலையை கடைவது அப்படின்னு நினைக்கிறோம். மந்திரமலையை கடைவது மட்டும் இல்லை, அந்த ஓசையை நாம் நிறுத்தவும் வேண்டும். ரொம்ப முக்கியம். ஓசையை நாம் ஒரே ஓசையாக கொண்டு வந்து அந்த ஓசையை நாம் நிறுத்த வேண்டும். அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதாங்க சொல்லுங்க பாருங்க, 5 எழுத்து 3 எல்லா எழுத்துமே நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம் தான் இது. அடிக்கடி சொல்ற விஷயம். எல்லா எழுத்துமே மந்திரம் தான். நீங்க ஆன்னு சொல்லுங்க மந்திரம் தான், ஈன்னு சொல்லுங்க மந்திரம் தான், இஸ்ன்னு சொல்லுங்க மந்திரம் தான், எல்லாம் மந்திரம் தான். இயேசுவேன்னு சொல்லுங்க மந்திரம் தான், இல்லையா? உண்மை இல்லையா? அல்லாவேன்னு சொல்லுங்க மந்திரம் தான், ஐயான்னு சொல்லுங்க, அம்மான்னு சொல்லுங்க, அப்பான்னு சொல்லுங்க, எல்லாமே மந்திரம் தான். எல்லா எழுத்துமே மந்திரம் தான். அந்த எல்லா உச்சரிப்பும் ஒரே உச்சரிப்புல கொண்டு வரணும். அது வந்து என்ன, அந்த ஒரே உச்சரிப்பில் நம்ம கொண்டு வர முடியாது. கொஞ்சம் ஏன்னா ஓம் ஓம்னு நீங்க சொல்லிட்டே இருங்க, ஒரு 15 டைம் சொல்லும் போது உங்களுக்கு எண்ணம் வெளியே போயிடும். நீங்க வாயில் இயந்திரத்தனமாக தான் சொல்லுகின்றீர்கள். அப்போ இதெல்லாம் என்னது? 5 எழுத்து சிவரும், ஓம் நமச்சிவாய் 6 எழுத்து, ஓம் சரவணன் எல்லாமே 8 எழுத்து, ஓம் நம இது ஓம் நமோ நாராயண எல்லாமே மந்திரங்கள் தான். எந்த மந்திரம் இல்லைன்னு சொல்லாதுங்க. அவன் சொல்றதும் மந்திரம் தான், இவன் சொல்றதும் மந்திரம் தான், ராமங்கிறதும் மந்திரம் தான், கிருஷ்ணாங்கிறதும் மந்திரம் தான், எல்லாமே மந்திரம் தான். அந்த மந்திரம் என்ன செய்கின்றது இல்லையா? அதாவது தண்டரள தூணாகி தருவைந்து பேராகி. தண்ட தூணாகினா நம்மளுடைய மனம் அதை 5 ஐம்புலன்களின் வழியாக காவலாக இருக்கிறது. நமக்கு 5 ஐம்புலன்கள் தான். எல்லாவற்றுக்கும் காரணம் ஐம்புலன்கள் தான். நம்மளுடைய உயிராகிய சிவபெருமான் நம்மளுடைய உயிர் இந்த உடலில் இருக்கின்றார், அவ்வளவுதான். சிவபெருமானை எப்படி வழிநடக்க கொண்டு செல்வது, சிவபெருமானை எப்படி பரிணமிக்க வைப்பது, எப்படி மேலெழுப்ப வைக்கிறது, எல்லாத்துக்குமே காரணம் அந்த 5 ஐம்புலன்கள் தான். தடு 5 பேராகி மண்ட நாக்கு பாருங்க, போக்குவரத்து அதாவது மண்டலத்துல மாயமுமாய் நின்றோனே, போக்குவரத்து புகுந்த 2 கால் வீட்டில் நாக்கு 2 பேசி நடு நின்ற நாரணர். அப்படின்னா என்னது? போக்குவரத்து நம்ம காலில் தான் போயிட்டு வரோம். நம்முடைய செயல் அவ்வளவுமே எங்க நடக்கின்றது? கால்களின் மூலமாக, கைகளின் மூலமாகத்தான் நமக்கு செயல்கள் நடக்கின்றது. இந்த 2க்கும் இடையில என்ன இருக்கின்றது? அந்த இதயம் இருக்கின்றது. அங்கேதான் என்னது? அங்கிருந்து தான், அந்த தலையிலிருந்து தான் நமக்கு அறிவு வருகின்றது. வந்து நம்ம மனதிலிருந்து தான் அது நமக்கு என்ன செய்கின்றது? அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் சில வந்ததுலாம் மாயமாய் நின்றோனே, போக்குவரத்து புகுந்த 2 கால் வீட்டில் நாக்கு 2 பேசி. அதாவது நாக்கு 2 பேசினா இங்கே தர்மத்தையும் பேசுவார், அதர்மத்தையும் பேசுவார். தர்மமும் நமக்கு வரும், அதர்மமும் நமக்கு வரும். அதில் நாம் எதை நாம் சரியாக கொண்டு செல்லுகின்றோம்? நாம் தர்மத்தின்படி வாழ்கின்றோமா, அதர்மத்தின்படி வாழ்கின்றோமா? இல்லையா? எனக்கு வந்து 7 நல்ல மனம் இருக்குது, 7 கெட்ட மனம் இருக்குது. நான் கெட்ட மனம் சொல்வதை போல் வாழ்கின்றேனா, நல்ல மனம் சொல்வதை போல? 2லையுமே இறைவன் தான் இருக்கின்றார். 2மே அந்த மனதில் தான் இருக்கின்றது. இங்கே அற்புதமான இதை சொல்லி என்ன செய்கின்றார்? அப்படியே பயங்கரமா அந்த பாட்டு பாடி அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு கொண்டு வந்து கோயிலில் கொடுத்தா போதும், உடனே இதை அப்படியே பாடி அவங்களுக்கு அப்படியே அந்த மெய் சிரிக்க வச்சு அவங்க மீண்டும் மீண்டும் என்னது அந்த வாரி வாரி அந்த கோயிலுக்கு கொடுக்கறது போல பண்ணிடுவாங்க. இது வந்து ஏமாற்றுதல்.
இந்த வரிகளை கவிஞர் அழகாக சொல்லியிருக்கின்றார். அதை என்ன செய்கின்றார்கள்? இங்கே இந்த மக்கள் அதை கொண்டு கூட ஏமாற்றுகின்றார்கள். ரொம்ப முக்கியம். ரொம்ப ஒரு அல்பமான விஷயம் அது. அதுங்க எல்லோருக்கும் சீவன் ஈயுகின்ற பெம்மானே. யாருக்கெல்லாம் ஜீவன் ஈகிறார்? யாருக்கெல்லாம் ஜீவன் ஈகின்றார்? எல்லோருக்கும் ஜீவன் ஈகின்ற அங்கே அந்த கம்சனை என்ன சொல்லுகின்றார்? என்னுடைய பிறப்புக்கு நான் தான் காரணம், என்னை படைத்தது நான் தான் என்று சொல்லுகின்றார். இங்கே மகாவிஷ்ணு கண்ணபிரானை சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? எல்லோருக்கும் சீவன் ஈயுகின்ற பெம்மானே. யாருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எதுக்கு கேட்கணும்? அதாவது வந்து ஒரு விஷயத்தை சரியாக சிந்தனை செய்து அதனுடைய அந்த சரியான அர்த்தத்தை சரியாக சொல்லாமலேயே சென்று விட்டார். இல்லை, உண்மையே இல்லை. என்ன வேணாலும் கவிஞர்களுடைய கற்பனை இதுதான். அப்படியே அப்படியே அந்த கவிதையாக வந்து குவிஞ்சிரும் இல்லையா? உண்மையா இல்லையா? அவர் எழுதும்போது ஒரு எழுத்து ஒரு 2 எழுத்து லைனாக வந்துச்சுன்னா அப்படியே லைன் அப்படியே வந்துடும். அதுக்கு அர்த்தம் எண்டே கிடையாது. அப்படியே போயிட்டே இருக்காது. அது அவ்வளோ நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ நான் தான் ஒரே தாமா படிச்சுட்டேன். ஏன்னா என்னெல்லாம் அவர் புகழ்றாருன்னு நீங்கள் பார்த்துருங்க. என்னெல்லாம் சொல்லுகின்றார் அப்படின்னு பாருங்க. எல்லாமே நீங்கள் எல்லா எழுத்துமே மந்திரங்கள் தாங்க. எந்த எழுத்து வேணாலும் நீங்கள் எடுத்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துங்க. ஆனால் செய்யுங்கள். ரொம்ப முக்கியமானது. நான் வந்து நடந்து கொண்டிருக்கும் போது நமக்கு காலிலெல்லாம் நிறைய எறும்புகளெல்லாம் மிதித்து சரியாமல் சாகின்றது. அதனுடைய கர்மம் அனைத்துமே நாம் சொல்லுகின்ற அந்த நம்முடைய எண்ணங்கள் அந்த ஒலியில் என்ன செய்கின்றது? அவைகள் பரிணாமமாகி கொண்டே இருக்கின்றது அந்த ஒலியில். ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தான் வந்து மந்திரங்கள் சொல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன மந்திரங்களும் சொல்ல வேண்டும். மந்திரமும் ஒரு எண்ணமும் அந்த ஓசையே இல்லாமலும் நாம் இருக்க வேண்டும். அந்த மந்திரங்கள் சொல்லி நாம் இந்த அமிர்தத்தை வாங்க வேண்டும். அந்த ஓசையை அற்று நாம் எல்லையற்ற இறைவனாக பரிணமிக்க வேண்டும். இதில் ஒரு விஷயம் சொல்கிறார் பாருங்க. நான் சொன்னால் நீங்கள் எல்லாம் சிரிச்சிருவீங்க கண்டிப்பாக. அதாவது இதை வந்து ஒரு கோயிலில் பாடும்போது எனக்கு அங்கேருந்து அப்படியே காதை பொத்திட்டு நான் வந்துட்டேன் நிஜமாவே. ஏன்னா அப்படியே ஒரு வானமது பூமிதனில் இங்கே சொல்கிறார் பாருங்க. அதாவது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இப்படி 7 பிறப்பிலும் உண்மையுமே அப்படி சொல்லு. வானமது பூமியிலே மடமடன வீழாமல் தானவனே உன்னுரலால் தாங்கி வைத்த பெம்மானே. சிரிக்க மாட்டாங்களா யாராவது கேட்டால்? உண்மையே இல்லையா? வானம்னா என்னது? எல்லையற்றது. வானம் எங்கே உங்களுக்கு இடிஞ்சு பூமியில் விழுது? அது வந்து நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வானம் எப்படி இடிஞ்சு பூமியில் விழும்? வானம்ன்றது எல்லையற்றது. அது ஒன்றுமே இல்லாது. வானம்ன்றது வந்து எதுவுமே இல்லாது தான் எல்லையற்றது தான் வானம்னு சொல்கிறோம் நம்ம. அந்த வானம் அந்த எல்லையற்ற அந்த வானம் எப்படி அந்த பூமியில் இடிஞ்சு விழும் இல்லையா? இது நம்ம அதாவது வந்து இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த கவி நயத்தால் உடைய தத்துவம் அவ்வளவுமே அழிஞ்சிருது. இந்த கவி நயத்தால் இதனால கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முக்கியமான விஷயம். என்னங்க பாருங்க என்ன சொல்கிறார் பாருங்க. அதாவது வந்து அந்த கெட்டவங்க நாய் நரிகள் சென்று நாதியத்தான் தன்னுடலை தேயமது காண திசைனாலும் பிச்சறிந்து காக்கை விடக்கை கண்டவிடம் கொண்டு தின்ன போக்கடித்து பின்னும் பொல்லாதான் தன்னுடலை மரளி கொடுவரச்சே வலிய தண்டாயுத அப்படியெல்லாம் நிறைய சொல்லிட்டுறாங்க. அது வந்து அந்த அவங்களுடைய உடலை வந்து பிச்சு தின்னு அந்த பிச்சு தூக்கி வீசி எறியாங்க. செத்ததுக்கப்புறம் அந்த உயிர் போனதுக்கப்புறம் எப்படி பிரிச்சறிஞ்சா நமக்கு என்ன இல்லையா? உண்மையா இல்லையா? அப்படி இல்லை. இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ முக்கியமான விஷயம். நாம் வந்து எவ்வளோ கெடுதல் செய்கின்றோமோ அவ்வளோ நாம் கீழே இறங்குகின்றோம். நீங்கள் வந்து இந்த உடலை இப்படி போனால் அப்படி போனாலும் நீங்கள் நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்கல. இதெல்லாம் முக்கியமான சொல்ல வேண்டிய கருத்து என்ன? இதில் நாம் வந்து இந்த கம்சனுக்காக நாம் சொல்ல வேண்டிய கருத்து என்ன? கண்ணன் வந்து இங்கே புறப்படுக்கின்றார். கம்சனுக்காக புறப்படுக்கின்றார். கம்சனுங்கிறது ஒரே ஒரு அவன் அரசன் தான். அவனை கொண்டுட்டார் முதல்ல. அதுக்கப்புறம் எத்தனை பிரச்சனைகளை அவன் தீர்க்கின்றார். எத்தனை கேடு கட்டவர்களை அவர் கொல்லுகின்றார். அதெல்லாம் இங்கே சொல்லாமல் இந்த கஞ்சனை மட்டுமாக அப்படியே சொல்லிகிட்டே வர்றார். அதான் வந்து கவிஞர்களுக்கு என்னது வானம் இதில் நல்லா கேட்டுங்க. நான் இதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் டென்ஷனே ஆகாதுங்க. ஏன்னா இது வந்து ரொம்பவே முக்கியமானது. வானம் அது பூமிதனில் இல்லையா இடிஞ்சு விழாமல் தானவரே உன் விரலால் தாங்கி பிடித்தவனே அப்படின்னா அதாவது இதுக்கு அர்த்தமும் உண்டு. அர்த்தம் உண்டுன்னா நீ வந்து எல்லையற்ற இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான். அதான் வானம்னு நம்ம சொல்கிறோம். எல்லையற்ற இறைவனை யாரொருவர் தனக்குள்ளாலே அந்த அண்டத்தை எல்லாம் தலைக்குள்ளாலே படைக்கின்றானோ அவன் வந்து இறைவனாக ஆகின்றான் இல்லையா? அதான் வந்து தத்துவம், அதான் உண்மை. அப்போ இங்கே வந்து இந்த வானமது பூமியிலே மடமடன வீழாமல் தானவனே உன்விரலால் தாங்கி வைத்த பம்மானே அப்படின்னும் நம்ம இதை என்ன சொல்றது?
இல்லையா? இதுக்கு வந்து இத வந்து நம்ம அப்படியே அழகா, அப்படியே ராகமா, பயங்கரமா படிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம இத எப்படி சொல்றது? என்ன சொல்றது? இல்லையா? உண்மையா இல்ல தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா. ஊனமில்லாதே உறும்பொருளாய் நின்றோனே, சீவனுள்ள செந்துக்கள்கால் தினந்தோறுமே புசிப்பு, தாவமுடன் ஈடுகின்ற தர்மத் திறவோனே, வலியோர் எளியோர்க்கும் மண்ணூரும் செந்துகள்க்கும் கலிதீர நியாயம் கண்டுரைக்கும் பெம்மானே. நீங்க வந்து எல்லா ஜீவன்களுக்கும் அங்கே வந்து இறைவன் வந்து தினந்தோறும் புசிப்பு வசிக்கின்றார் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இவங்க சொல்லுகிறார். அப்போ வந்து நம்ம உழைக்க வேண்டாமா? உழைக்காமலேயே அந்த உணவு நமக்கு கைகளுக்கு வந்து விடுமா? இதெல்லாம் நிறைய விஷயங்கள். நம்ம வந்து சும்மா ஒரு கவிஞர்கள் அப்படியே சொல்லிட்டு போறத நம்ம அப்படியே கேட்டுட்டே நம்ம போயிடக்கூடாது. நமக்காக சிந்திக்க வேண்டும். நமக்கு தான் அதுக்கு ஆறறிவை இறைவன் தந்திருக்கின்றான். நாம் எதற்காக இதெல்லாம் சொல்லுகின்றார் இங்கே பகவான்? கண்ணனை வந்து கண்ணன் கண்ணபிரான் என்ற ஒரு அற்புதமான கடவுளை இங்கே பிறக்க வைப்பதற்காக அந்த இதெல்லாம் சொல்லுகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்ப வந்து அந்த இறைவனுக்கு தெரியாதா இங்கே இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று? இவனை கொல்ல வேண்டும் என்று தெரியாதா? தேவர்களெல்லாம் இதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் பாடுகின்றார்கள், இப்படியெல்லாம் சொல்லுகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்றார்கள். இந்த வரிகளை வச்சுதான் இன்னைக்கு பொழப்பே நடத்துறாங்க. இதை பார்க்கும்போது தான் நமக்கு இந்த வரிகளை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எதுக்காக இந்த வரிகளை இங்கே அரிகாவலேசர் எழுதணும்? ஏன் இதை வச்சு இந்த மக்கள் பொழப்பு நடத்தணும்? பார்த்தீங்களா? ஐயா வழி ஏன் இப்படி கெட்டு போச்சுன்னு தெரியுதா உங்களுக்கு? இப்போ எல்லாருக்குமே கண்டிப்பாக புரியும் ஏன் ஐயா வழி கீழே சென்றது. நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வர விஷயம், அரிகோபாலசீசரின் அகிலத்திரெட்டாம் ஆணையில் அவருடைய கதையினால்தான் ஐயா வைகுண்டருடைய அற்புதமான தத்துவம் கீழே இறங்கியது அப்படின்னு நம்ம அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிறது வேண்டி இது காரணம் இதுதான். இப்படியே அந்த கதைகளை அப்படியே நீங்கள் அப்படியே படிச்சுட்டே வரும்போது 4 பேர் சேர்ந்து இந்த வரிகளை படிக்கும்போது அப்படியே மெய் செலுத்துறாங்க. அவ்வளோதான். அது வந்து அந்த தத்துவத்தின் வந்து இது நீ அகத்துக்குள்ளாலே செல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏதாவது ஒரு வரி இதில் இருக்குதா? உனக்குள்ளாலே நீ செல்ல வேண்டும், எனக்குள்ளாலே கண்ணனே நீ வந்துவிடு, கண்ணனே நீ எனக்குள்ளவா அப்படின்னு இதில் ஏதாவது ஒரு வரி வருகின்றதா? இல்லையா? அது வந்து அற்புதமான தத்துவம். இது நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உருவ வழிபாட்டுக்கு தான் போவாங்க. இந்த வரிகளை எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாகவே உருவ வழிபாட்டுக்கு தான் மக்கள் செல்வார்கள். இது வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா வந்து இது அவ்வளோ ஒரு இதாக இங்கே சொல்லிட்டு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு இந்த வரிகளை நான் படிச்சுட்டு உண்மையிலே ரொம்ப இப்படி உள்ள வரிகள் வந்து நல்ல அழகா இருக்குது வரிகள். இதை படிக்கிறது ரொம்ப அற்புதம். அப்படியே மனசே ஒன்றி அப்படியே போயிட்டு இருக்குது. அதனால அது ஒன்றி போயிட்டு இருக்கும். இதுக்கு தான் நம்ம சொல்றது அடிக்கடி அந்த தத்துவம் தெரிந்த தத்துவத்தை அந்த நல்லாக பேச தெரிந்த அந்த கவிஞர்கள் அந்த அந்த நல்லா பேசி அப்படியே மக்களை மயக்க தெரிஞ்ச அந்த கவிஞர்களால தான் ஆன்மீகம் அவ்வளவுமே கீழாக வந்துவிட்டது. ஒருவர் அங்கே பேசிட்டு இருக்கிறார், அப்படியே சிவபெருமான் மேலே இருந்து வருகின்றார், அப்படியே இங்கிருந்து அங்கே வந்து கொண்டிருக்கின்றார். அப்படியே எனக்கு அப்படியே சலார்னு சப்புன்னு அடிச்சிடலாமன்றது. கைகளை தூக்கி மேலே காட்டி சிவபெருமான் வந்து கொண்டிருக்கின்றார், அங்கே பாருங்கள் வருகின்றார் வருகின்றார். எப்படி இருக்கும்? உண்மையிலே எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சிவபெருமான் நமக்குள்ளாலே உயிராக இருக்கின்றார். அதான் உண்மை, அதான் சத்தியம் இல்லையா? இதை ஏன் சொல்லவில்லை? கைகளை மேலே தூக்கி அங்கே பாருங்க கடவுளே அப்படின்றாங்க. கடவுள் எங்கே இருக்கின்றார்? உனக்குள்ளாலே இருக்கின்றார் பார். அதை ஏன் சொல்லவில்லை? தத்துவம் அவ்வளவு தத்துவங்களையுமே அழித்து விட்டார். ரொம்ப ரொம்ப இங்கே வந்து வானமது அதாவது இதெல்லாம் படிச்சுட்டே வந்தோம்னா நமக்கே ரொம்பவே கண்ணாகி மூக்காகி கருணாகரனாகி மண்ணாகி வேத மறையாகி நின்றோனே, சாஸ்திரமும் நீயாய் சந்திரமும் நீயாய் சூத்திரமும் நீயாய் சொலியாய் நின்றோனே, நட்சத்திரமாகி நாட்கிரகம் நீயாகி. இப்படி பேசுனா எப்படி இருக்கும் ஒரு மீட்டிங்ல? அப்படியே பேசுனா அப்படியே அங்க இருக்கிறவங்க எல்லாம் மெய் மறந்துடுவாங்க. நமக்கு வந்து மெய் மறக்க வைப்பது சரிதான், மெய் மறக்க வைப்பது சரிதான். ஆனால் இது எங்கே கொண்டு சேர்க்கின்றது? இந்த மெய் மறக்க வைப்பது எங்கே கொண்டு சேர்க்கின்றது? ஒவ்வொரு மனிதனையும் எங்கே கொண்டு சேர்க்கின்றது? அஞ்ஞானத்துக்கு கொண்டு சேர்க்கின்றது. அஞ்ஞான வழியை காட்டுகின்றது இல்லையா? உண்மை இல்லையா? இதை வந்து கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா நம்ம சொல்லிதான் நீங்க எல்லாம் இது அதாவது வந்து ஒருவர் கேளுங்க, யாராவது இது உண்மையா இல்லையான்னு நீங்கள் சிந்தியுங்கள். நான் சொல்ல கண்டிப்பாக நீங்கள் சிந்தியுங்கள். எல்லாமே நம்ம கண்ணாகி மூக்காகி எல்லாம் அந்த மனம் தான் நிற்கின்றது, வேற எதுவும் இல்லை. அது உண்மைதான். இது மனம் 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 நம்மளுடைய மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டா வேலையே முடிஞ்சுதே. அனைத்திற்கும் காரணம் நம்மளுடைய மனம். நாம் சந்தோஷமாக இருந்தால், நம் மனம் சந்தோஷமாக இருந்தால் நாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழுவோம்.
நம் மனம் ஏதோ ஒன்றை கொண்டு வந்து கஷ்டப்படுவித்தால் நாம் அந்த கஷ்டத்தில் தான் வாழ்வோம். இது வந்து நம்மளுடைய வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் மனம்தான். இறைவன் எனக்குள்ளாலே என்று மனம் நினைத்தால் நாம் இறைவன் எனக்குள்ளாலே என்று நான் தான் இறைவன் என்று வருவோம். இல்லை வெளியே எங்கேயோ இறைவன் இருக்கின்றான் என்று மனம் நினைத்தால் நான் வெளியே தான் இறைவனை தேடுவோம். நமக்கு உள்ளால கண்டிப்பாக நாம் மனம் எப்படி இருக்கின்றது, அந்த மனதில் மனமாக நாம் மாறுகின்றோம். இதுதான் உண்மை. பொய்யனுக்கு பொய்யாகி பொருந்தி இருப்போனே, இமசூட்சமாகி எங்கும் நிறைந்தோனே, நமசூட்சமான நாராயண பொருளே. எல்லாம் சூட்சம்தான். நம்ம மனமே ஒரு சூட்சம்தான். நீங்க பார்த்தீங்கன்னா கண்களை மூடிட்டு இருந்தீங்கன்னா எத்தனை எண்ணங்கள் வருது. அந்த எண்ணங்களை அடக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டம். அங்கே போயிடலாமா, இங்கே போயிடலாமா, அதை செஞ்சால். அதான் எண்ணங்களே கடல் என்று சொன்னார்கள். கண்டிப்பாக எண்ணங்களே என்ன சொன்னார், கடல் என்று சொன்னார். கடலை போல கடலில் இருக்கிற தண்ணீர், கடல் வந்து எங்கும் ஃபுல்லாக தண்ணீராக தான் இருக்குது இல்லையா, தான் கடல். அதே போல் எண்ணம் எங்கேயும் நிறைஞ்சே இருக்குது, அப்படியே எண்ணமாகவே இருக்குது. இந்த எண்ணத்திலேருந்து நாம் வெளியே வரணும். இந்த எண்ணத்திலிருந்து எண்ணம் இல்லாத கைலைக்கு நாம் செல்ல வேண்டும். அது இங்கே இந்த பாட்டில் எங்கேயாவது சொன்னாங்களா? ஐயாவே, இந்த கஞ்சன் என்ற அந்த கெட்டதை நான் அழிக்க வேண்டும் என்றால் எனக்குள்ளாலே நான் செல்ல வேண்டும். எனக்குள்ளாலே நீ மனமாக இருக்கின்றாய், எனக்குள்ளாலே நீ இறைவனாக இருக்கின்றாய், எனக்குள்ளாலே நீ உயிராக இருக்கின்றாய். இறைவா, எனக்குள்ளால் தான் எல்லாமே இருக்கின்றார். சந்திரனும் எனக்குள்ளால் தான் இருக்கின்றான், சூரியனும் எனக்குள்ளால் தான் இருக்கின்றான், வானமும் எனக்குள்ளால் தான், பூமியும் எனக்குள்ளால் தான், இந்த உலகம் அனைத்தும் எனக்குள்ளால் தான். இல்லையா? உண்மையா இல்லையா? அதே போல எல்லாருக்குள்ளாலே. அப்படி என்று நாம் அதுதான் நம்மளுடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அதுதான் நாம் செல்லும் வழியாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம். ரொம்ப 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 நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சாதாரணமாக அப்படியே நீங்கள் இதை சிந்தனை பண்ணிட்டு அப்படியே இந்த பாட்டிலேயே நீங்கள் போயிட்டீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாடல்கள், ஐயாவளி பாடல்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் ஒரு சங்கீதமும் இருக்காது, ஒரு ஞானமும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அப்படியே அந்த நீங்கள் உண்மையிலேயே அந்த முருகன் அந்த பாடல்கள், சில பாடல்கள் எல்லாம் கேட்டால் கூட அப்படியே புல் அரிக்கும். அந்த மகாவிஷ்ணு பாடல்கள் அதெல்லாம் வந்து அவங்க சங்கீதம் ஞானம் தெரிந்தவர்கள் அழகாக பாடிடுவாங்க. அது கேட்கும்போது அப்படியே உள்ளம் உருகுதையான உள்ளம் உருகும், நிஜமாக உருகும். அப்படி இருக்கும் அந்த இது. ஆனால் நீங்கள் மற்ற பாட்டுகள்லாம் பாருங்கள், அப்படியே அது ஒரு பாட்டாகாது. நாம் எது சொன்னால் பாடினால் கூட அந்த பாட்டுக்கு ஒரு ஞானம் வேண்டும், பாட்டுக்கு ஒரு நல்ல சிந்தனை வேண்டும். எல்லாத்துக்குமே அப்படிதான். இப்போ இது வந்து பாருங்க, அரிகோலசர் அழகான ஞானவான். இந்த பாட்டை வந்து அழகாக பாடிட்டு வர்றாரு. இதை வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து அப்படியே சேர்ந்து பாடுங்க, அப்படியே அந்த இடமே அதிரும். அந்த இடமே ரொம்ப அற்புதமாக அதிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதிரும். ஏன்னா அவ்வளோ ஒரு கருத்துக்களாக இந்த பாட்டு இருக்குது. இதெல்லாம் என்னது? இறைவா என்று மேலே இருக்கின்றான் இறைவன், வெளியே இருக்கின்றான் இறைவன் என்று வேண்டுவதுதான் இந்த பாடல். இறைவன் எனக்குள்ளாலே இருக்கின்றான், அவனை நான் வெளிப்படைய செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து அந்த எண்ணங்கள் தான் நமக்கு வேணும். நமக்கு முக்கியமான பாடமே அதுதான் வேண்டும். அந்த பாடத்தை நாம் என்ன செய்வோம்? நமக்குள்ளால கொண்டு வருவோம். இந்த பாட்டை அல்ல. இதை வைத்து நீங்கள் ஏமாற்றாதீர்கள். இதெல்லாம் வந்து ஏமாற்றக்கூடிய விஷயம். இதெல்லாம் வந்து என்னது? அங்கே கண்ணன் பிறக்க இருக்கின்றார். கண்ணன் எங்கே பிறக்க வேண்டும்? கண்ணன் யார்? கண்ணன் எப்படி பிறப்பார்? அவருடைய அந்த அந்த மூலம் என்ன? இல்லையா? கண்ணன் நமக்கு பிறக்கணும். எப்படி? நம்ம அதுக்கு மூலம் என்ன சொல்லுங்க? கண்ணனாக நாம் மாற வேண்டும் அப்படின்னா எல்லையற்றவனாக நாம் போகணும். எனக்குள்ளாலே அந்த இறைவன் இருக்கின்றான் என்று நீங்கள் படைக்கணும். அப்போதான் நீங்கள் எல்லையற்ற அந்த அண்டத்தையும் இந்த பிண்டத்தையும் உங்களுக்குள்ளால நீங்கள் படைக்கணும். அப்போதான் கண்ணனை நீங்கள் கொண்டு வர முடியும். கண்ணன் என்பவன் அதுதான். அதுக்கு அங்கே அந்த சின்ன வயதாக அது நம்ம போக போக பார்ப்போம். சின்ன வயதாக அவர் குழந்தையாக இருக்கும்போது அந்த மண்ணை அள்ளி சாப்பிடுவார். அந்த அன்னை கூப்பிட்டு, யசோதா கூப்பிட்டு சொல்வார், கண்ணா உன்னுடைய வாயை திற என்று கேட்பார். அவர் வாயை திறக்கின்றார். அந்த அண்டமெல்லாம் அந்த பிண்டத்துக்குள்ளாலே தெரியும். அவர் ராமராக இருக்கும்போதே அந்த காட்டுக்கு சென்று அவர் அந்த ராமராக வாழும்போதே அவர் தவம் இயற்றி அந்த அண்டத்தை எல்லாம் இந்த பிண்டத்தில் படைத்து விட்டார். அதுதான் அங்கே அந்த அன்னைக்கு அந்த தரிசனத்தும் காட்டுகின்றார். விஸ்வரூப தரிசனம் இல்லையா? உண்மையில் நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம், நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே இந்த பாடல்கள் அனைத்தும் நமக்குள்ளாலே பாடணும். அது வந்து நமக்குள்ளாலே வரணும். இறைவன் எங்கேயோ வெளியே இருக்கின்றான் என்று நீங்கள் பாடினீர்கள் என்றால் என்னாகும்? இது அவ்வளவும் நமக்குள்ளாலே, எனக்குள்ளாலே இல்லையா? நாராயணன் எனக்குள்ளாலே, நாராயணன் எனக்குள்ளாலே, வானம் எனக்குள்ளாலே, சந்திரன் எனக்குள்ளாலே, சூரியன் எனக்குள்ளாலே அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்துருங்க. நீங்கள் வந்து மெய்யனுக்கு மெய்யாய் மேவி இருப்போனே, பொய்யனுக்கு பொய்யாய் பொருந்தி இருப்போனே, இமசூட்சமாகி. நம்ம வந்து ஒரு விஷயம் நம்மளுடைய மனம் பொய்யால் நிரம்பி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்?
மெய்யால் நிரம்பி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. மெய்யால் நிரம்பி இருந்தால் நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும். பொய்யால் நிரம்பி இருந்தால் கேடுகெட்ட கலியனாகத்தான் நாம் சொல்லுகின்றோம். இல்லையா? உண்மையா இல்லையா? அவ இங்கே கடவுள் எங்க எப்படி இருக்கின்றார்? எனக்குள்ளாலே நீ மெய்யனாக இரு. எனக்குள்ளால நீ பொய்யனாக பொருந்தி இருக்காதே. அப்படிதான் நம்ம சொல்லணும். இல்லையா? உண்மையா இல்லையா? இதெல்லாம் எப்படி நேரா மாறி சொல்லணும் நம்ம. இதுல வர்றதே அப்படியே நேரா எனக்குள்ளாலே நீ மெய்யனாக இரு. இல்லையா? அந்த எனக்குள்ளால நீ அந்த பொய் என்ற இடத்தை நீ எடுத்து விடு. பொய்யனாக இருக்காதே, எடுத்து விடு. அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியத இங்க என்ன செய்கின்றார்? அவர் அப்படியே மாறியே சொல்லிட்டாரு. இதெல்லாம் அவருடைய அந்த கற்பனையின் பயங்கரமான உச்ச சிகரம். நம்ம அரிகோபால சிசருக்கு எழுதுனத அந்த அவருடைய அங்க பொக்கிஷத்தை நம்ம படிச்சுட்டே அவரை குறை சொல்றோம்னு நீங்க தயவு செஞ்சு நினைக்காதுங்க. இது வாழ்க்கை தத்துவத்தை நான் சொல்லுகின்றேன். ஐயா வைகுண்டர் காட்டிய உண்மையான வழியை பற்றி நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நீங்க அரிகோபால சிசர் எழுதினார். அவருக்கு அந்த அகஞானம் இல்லாததெல்லாம் ஐயா வைகுண்டர் அவரை வடக்கு வாசல்ல கூப்பிட்டு காதை முறுக்கி கேட்கின்றார். காதுன்னா காதால் தான் நாம் எல்லாமே. நமக்கு நான் கேட்பது நம்ம கல்வியை நமக்கு எங்கிருந்து கிடைக்குது? காதால தான் கிடைக்குது. காதால் நம்ம நிறைய கேட்கிறது மூலமாக, கண்ணால பார்க்கறது மூலமாகத்தான் நம்ம கல்வி நிறைய நம்ம பேசுவது மூலமாக, எல்லாம் படிச்சு பேசுவது மூலமாக தான் நமக்கு கல்வி கிடைக்கின்றது. அந்த காதை அவர் முறுக்கி கேட்கின்றார். நான் சொல்லுகின்றேன், நான் சொன்ன அந்த 10 அவதாரம் வந்த பாதையை சொல் என்று கேட்கின்றார். அங்கே அந்த இலத்திரட்டமான எழுதிய அரிகோபால சிசருக்கு அந்த அந்த பாதை தெரியவில்லை. அந்த 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 அவதாரங்கள் தெரியவில்லை. அவதாரங்கள் புரியவில்லை. நீடிய என்று எழுதிவிட்டார். நீடியனா நீண்ட அப்படின்றத தெரியணும். அங்கே அந்த குரோணியை துண்டு துண்டாக வெட்டி குண்டு தோண்டி அந்த ரத்தத்தை எல்லாம் புதைத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டார். இல்லை என்னாகின்றது? இங்கே அவதாரம் அவனும் அனைத்துமே காணாமல் போய்விட்டது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நீங்க ஏதாவது நீங்க இது தெளிவாக அதாவது மந்திரமலையை கடைவது ரொம்ப அற்புதமான விஷயம். வேதங்களின்படி வாழ்வது அற்புதமான விஷயம். உண்மை உழைப்பு இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட இருக்குது? நாம் என்ன வேலை செய்தாலும் சரி, எங்கே சென்றாலும் சரி, அந்த வேலையில் நாம் கவனமாக செய்ய வேண்டும். அதில் கருத்தாக செய்ய வேண்டும். அதான் உண்மை உழைப்பு. அதை கொண்டு வர்த்தனாக சரியாக நம்ம இந்த நாட்டுக்கு நான் விற்கிற பொருளில் ஏதாவது யாருக்காவது உடம்பு பிரச்சனை வந்துடக்கூடாது. நான் விற்கிற பொருளில் எதுவும் விஷம் இருந்துடக்கூடாது. நம்ம இந்த நாட்டுக்கு பிற்கால குழந்தைகளுக்கு நம்ம விஷத்தை விதைத்து செல்லக்கூடாது. இந்த எண்ணங்களெல்லாம் நமக்கு வேண்டும். அதான் என்னது? அந்த கடமையை சரியாக செய்வது வர்த்தகனாக இருப்பது. அந்த கடமையை சரியாக செய்யணும். இதெல்லாம் நாம் 3ஆக பிரம்மத்தை சரியாக உணர்ந்து வாழ வேண்டும். தினமும் தியானம் செய்யணும். தினமும் எண்ணங்கள் அடக்கி நம்ம இருக்கணும். கொஞ்ச நேரம் பிராணாயாமங்கள் செய்யணும். எண்ணம் அடங்கலைன்னா பிரார்த்தனை செய்யணும். இதெல்லாம் நாம் செய்துட்டு தினமும் நாம் இதை நம்மளுடைய தினமும் நாம் எப்படி இந்த உடல் வாழ சாப்பிடுகின்றோமோ அதே போல் அந்த பிரம்மத்தை உணர்வதற்கு நாம் இதை தினமும் செய்து கொண்டே இருக்கணும். இதுதான் வாழ்க்கை. இதான் நமக்கு. அதுக்கு தான் நான் அதே போல் நாம் வேதத்தில் சதுரமாக நாம் வாழ வேண்டும். அதுக்கு அடுத்தது அந்த மந்திரமலையை கடைய வேண்டும். அடுத்தது நானும் இறைவன், எல்லாவரும் இறைவன் என்று நாம் நினைக்க வேண்டும். அடுத்தது ஒழுக்கமாக வாழ இங்கே தாய் தந்தை அவன் அங்கே என்ன செய்யணும்? அந்த கமிஷன் தாய் தந்தையே கைது பண்ணி அங்கே சிறையில் அடைத்து அந்த நாட்டை ஆண்டு வருகின்றான். அப்போ அவன் கேடு கெட்டவன் தான். அவனை அழிப்பதற்காக இந்த மகாவிஷ்ணுவை இங்கே பிறப்பிப்பதற்காக இத்தனை விவரம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் அகத்துக்குள்ளாலே நிகழ வேண்டும் என்ற அந்த வார்த்தைகளையும் அந்த ஒரு கருத்தையும் இங்கே அவர் சேர்த்திருக்க வேண்டியது. நானும் அண்டவிண்டமாகி அநேகமாக நான் இதுவரைக்கும் பார்த்துட்டே வந்தேன். இத்தனை வரையிலும் இந்த அகத்துக்குள்ளால செல்ற ஒரு பாட்டை கூட அரிகோபால சிசர் பாடவில்லை. இதான் ரொம்ப முக்கியமான, ரொம்ப நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும். ஏன்னா எல்லாமே அகத்துக்குள் செல்வது தான் இந்த அகிலத்திருட்டம்மானி. இது இந்த வெளியே என்று அந்த பாடி வெளியே என்று சொல்லி வெளியே என்று இந்த கற்பனை அந்த பாடல்களை எல்லாம் சேர்த்ததுனால தான் நம்மளுடைய ஐயாவளி இந்த திணறி அந்த உருவ வழிபாட்டுக்கு உருவத்தை கும்பிடுவோன்னு எனக்கு ஆகாதன்னு செய்ய சொன்னார். அது எல்லாமே அப்படியே வந்து கொண்டிருக்கின்றது. நம்ம அடுத்து என்ன சொல்றாங்க? கண்ணன் பிறக்க இருக்கின்றார், பார்ப்போம்.